நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இது என் 563வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி இந்த தசமகா வித்யா பற்றி செய்துட்டு இருக்கும்போது அவளுக்கு உண்டான கோலங்கள்னு சொல்லியிருந்தேன். அந்த எந்திரத்தையே சுவாமி ரூமில் கோலமாக போடலான்ட்டு 10 பேரில் 7 நாள் தான் வருது. ஒரு வாரத்தில் 7 நாள். ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபஸ்ட் டே. ஸோ அந்த மாதிரி வச்சு கோலம் போட்டு காமிச்சிருந்தேன். அது சில பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கல. திருப்பி சில பேர் கேட்டுகிட்டே இருக்கா. ஃபோன் பண்ணி கேட்குற, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது எனக்கு. ஸோ அவளுடைய இந்த குறைகளை தீர்க்க நான் பண்ணுறேன். அகைன் ஐ ரிப்பீட்டு. அந்த காலத்தில் லிப்கோவில் ஒரு புக்கு போட்டிருந்தா, சோத்திரமாலாவும் என்னவோ ஒரு ஆரஞ்சு கலரும் ஒரு ப்ரௌன் கலரும் சேர்ந்த அட்டை போட்டு அதில் நவக்கிரக கோலங்கள் போட்டிருப்பா. 9 கோலங்கள் போட்டிருப்பா. பட் 7 நாளில் 9 கோலம் போட முடியாது. இதுலேயும் அது 9, இது 10 தசமகா வித்யா 10. இதில் ஜபங்களில் பரிசுக்கலாம். தவிர நாள் கணக்கு சொல்லும்போது 7 நாள் தான் வாரத்தில், வேறு வழி இல்லை. ஸோ பூஜை புனஸ்காரம் ஜபன்றது தனி. ஸோ அந்தந்த நாளுக்கு உண்டான தேவதைகளில் 7 தான் பண்ண முடியும் நம்மளால். அது நான் பல காலமாக நான் நித்திய வழிபடத்தில் ஒரு 5-10 வருஷமாக நான் போட்டுருக்கேன். அந்த பூஜை ரூமில் அன்றைக்கு உண்டான தேவதைக்கு உண்டானது பார்க்க போகிறோம். இப்போ தசமகா வித்யாவில் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபஸ்ட் டே. வீக் ஸ்டார்டிங்னால சண்டே தான். சில இங்கிலீஷ்காரன் மாற்றிட்டா மண்டேன்னு சொல்லிட்டு. சண்டே இஸ் ஃபஸ்ட் டே. அன்றைக்கி லீவ் விடக்கூடாது. ஆக்சுவலாக ஒர்க்கிங் டேயாக இருக்கணும். அதர் டே கேன் டிக்ளேர் ஹாலிடேங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கம் அன்றைக்கி போய் தூங்கிட்டு கூடாது. ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான தேவதை யாருன்னா மாத்தங்கி. ஞாயிற்றுக்கிழமை தேவத்தை மாத்தங்கின்னு சொல்லிட்டு தசமகாப்தியால் வருது. ஸோ அடுத்து அதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் முன்னாடி. நான் அதில் போல் ஒரு கோலத்துக்கு மட்டும்தான் பேசப்படுறேன். அன்றைக்கி அந்த எந்திரம் தான் கோலம், வேறு கனி கோலம் கிடையாது. அந்த அது அந்த எந்திரத்தோட கோலத்தை போட்டுடுறாங்க, அவ்வளோதான். அடுத்து திங்கக்கிழமை ஞாயிறு அந்த சூரியன் உஷ்ணம், அதாவது அம்பாளுக்கே 2 கண்ணு சொல்லிருக்கு. 3 கண்ணு சொல்லும்போது, முக்கண்ணையும் சொல்லும்போது மேலே நடுவில் இருக்க நெற்றிக்கண் அது அக்னி, வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன். அப்போ சந்திரனை போல குளிர்ச்சியாக இருக்கும் புவனேஸ்வரி. திங்கக்கிழமை இஸ் லெஃப்ட் ஃபார் புவனேஸ்வரி, சந்திரன். நல்லா புரிஞ்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை மாதங்கி, திங்கக்கிழமை புவனேஸ்வரி. செவ்வாய்க்கிழமை பௌமவாரம் பெற. ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்கிறோம் நம்ம? பானுவாரம். திங்கக்கிழமையே சோமவாரம்ன்றா ஜென்ரலாக தெலுங்கானாலாம். சோமவாரம் சொல்ல மாட்டேன். சமஸ்கிருத நேம் இந்து வாரம் பேர். இந்து அப்படின்னால திங்கக்கிழமை அர்த்தம். அதாவது பானுவாரம், இந்து வாரம். ஸோ செவ்வாய்க்கிழமை பௌம வாரம் இருக்கு. மங்களவாரம்னு செவ்வாய்க்கிழமை பேர் பௌம வாரம். அடுத்தது அன்றைக்கி யாருன்னா தேவதை பகலாமுகி. செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான தேவதை பகலா, பல்காமுக்கின்னு பேர். குதிரை கடிவாளம் போடுற மாதிரி எதிராளியை இது பண்ணுறது. ஸோ பகலாமுகி தேவதை, மஞ்சள் எல்லாமே வருது. புதன்கிழமைக்கு உண்டான தேவதை புதன் பச்சை கலருது. அதுக்கு உண்டான தேவதை திரிபுர சுந்தரி சொல்லியிருக்கு. சுந்தரி தான் புதன்கிழமை. ஸோ சீச்சக்கரம் போடலாம், போட தெரியாது இருக்க முடியும். நான் சொல்லித்தரது நான் நவகோணம் தான் போடுவேன் புதன்கிழமையில். வியாழக்கிழமை குருவாரமாக சொல்கிறோம். ஸோ இந்த வியாழக்கிழமை அந்த குருவாரத்தில் யார் தேவதை ஆகிறான்னா தாரா தான் வியாழக்கிழமைக்கு உண்டான தேவதை. ஸோ தாரா. அடுத்தது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான தேவதை கமலாத்மிகா, மகாலட்சுமி ஸ்வரூபம் கமலாத்மிகா. கமலாத்மிகாவோட அஷ்டோத்திரம் சகத்தை நாம் பார்த்தா மகாலட்சுமி நாமாவளி தவிர இது திரிபுரையோடைய நாமாவளி நிறையா இருக்கும் அதில். ஸோ வெள்ளிக்கிழமை கமலாத்மிகான்ற மகாலட்சுமி இது.
அடுத்து சனிக்கிழமை காளி. இப்போ திருப்பி ரீகேப் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் யார்? மாதங்கி, பானுவாரம். அடுத்தது திங்கக்கிழமை இஸ் கால்ட் அஸ் இந்து வாரம். பானுவாரம், இந்து வாரம். இந்து வாரத்துக்கு உண்டான தேவத்தை வந்து திங்கக்கிழமைக்கு உண்டான தேவத்தை சந்திரபுர குளிர்ச்சியுள்ள புவனேஸ்வரி. ஞாயிற்றுக்கிழமை மாதங்கி, திங்கக்கிழமை புவனேஸ்வரி. செவ்வாய்க்கிழமைக்கு வந்து பகலாமுகி. ஸோ அடுத்து புதன்கிழமை திரிபுர சுந்தரி. வியாழக்கிழமை தாரா. வெள்ளிக்கிழமை கமலாத்மிகா. சனிக்கிழமை காளி. இதுதான். இப்போ 1 by 1 இந்த உருவத்தை பார்க்க போகிறோம். இந்த டிராயிங்கை உங்களுக்காக காமிக்கிறேன். கீழே இருக்கிறது பாருங்க. அதாவது இது பஞ்சகோணம் பேர். 5 கோணம், 8 இதழ் தாமரை மாதங்கிக்கு. 8 இதழ் தாமரை. அடுத்தது 2வது ஷட்கோணம். ஷட்கோணம்ன்றது 6 கோணம், புவனேஸ்வரி. 3வது அதுவும் ஷட்கோணம் தான். ஆனால் தாமரை இதழ் வேறுபடுத்தி காமிச்சிருக்கேன். இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். அதுவும் ஷட்கோணம் தான். பகலாமுகிக்கு உண்டானது ஷட்கோணம் தான். அடுத்து வந்து திரிபுர சுந்தரி. அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய் பார்த்தாச்சு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இது வந்து நவகோணம். நவகோண நாயகின்னு சொல்லப்படுறது. அதாவது மாரியம்மன், அம்பாள், பாலை எல்லாத்துக்கும் இதுதான் நவகோணம். ஸோ திரிபுர சுந்தரிக்கு நான் இதை போட்டுருவேன். இது வந்து சர்வ ரட்சாகர சக்கரம்னு சொல்லிட்டு இதில் சர்வ ரோககர சக்கரம்னு சொல்லுவாள். இதில் 8 கோணம், நடுவில் ஒரு கோணம், 9 கோணம். ஸ்ரீசக்கரத்தினுடைய கடைசியில் 8, 9 கோணத்தில் அது வந்துடும். அது ஸோ அது காமிச்சிருக்கேன். புதன்கிழமை. அடுத்தது வியாழக்கிழமை தாரா. அதை மேல் நோக்கிய முக்கோணம், 8 இதழ் தாமரை. இது வியாழக்கிழமை. அடுத்தது வெள்ளிக்கிழமை அஷ்டகோணம். அஷ்டகோணம் மகாலட்சுமி. இது எல்லாரும் கோவிலில் வாசலாக கூட போடுவாங்க. அந்த இந்த 2 லைனாக போடுவாள் வெள்ளிக்கிழமை. அடுத்து சனிக்கிழமை இன்வெர்டர் ட்ரையாங்கிள் சுற்றி 8 இதழ் தாமரை. வியாழக்கிழமையில் என்ன பண்ணுறோம்? நம்ம தாராக்கு சொல்லும்போது மேல் நோக்கி முக்கோணம். சனிக்கிழமையில் காளிக்கு சொல்லும்போது இன்வெர்டர் ட்ரையாங்கிள் கீழ் நோக்கிய முக்கோணம். இந்த மாதிரி 7 நாளுக்கு 7 கோலம் போட்டுடலாம். இதுதான் நான் வந்து தசமகா வித்யாவை அடாப்ட் பண்ணுறவா, அந்த மந்திரம் ஜெபிக்கிறவா இந்த மாதிரி பண்ணி அந்த அஷ்டோத்திரத்தை பூஜை பண்ணால நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு உண்டான அந்த தேவதைகளோட முடியும். ஜபம் பண்ணுறது அவள் இஷ்டம். இந்த மந்திரம் எடுத்துட்டப்பா ஜபம் பண்ண முடியும். இல்லாதவா வந்து இது அஷ்டோத்திரம் படிக்கலாம் அந்த சாமிக்கு. இதுக்கெல்லாம் படம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மகாமேருக்கே பண்ணிடலாம். ஒரே ஒரு மகாமேரு ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே வந்து எல்லாமே இப்போ அதெல்லாம் உரையறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஸ்ரீசக்கரத்திலே இந்த பூஜை பண்ணிடலாம். எல்லாம் அந்தந்த தேவதை எல்லாத்தையும் அதிலே அன்றைக்கே அதில். ஸோ ஸ்ரீசக்கரம் கண்டெய்ன்ஸ் எனிதிங். எந்த இது வேணால் பண்ணலாம். தசமகா வித்யா, திதி நித்யா, எதை வேணால் ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டே பண்ணலான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். ஸோ அதனால் தேவத்தையே எடுத்தனா வசதியானது லலிதா. அதே மாதிரி மந்திரம்ன்றது எடுத்துட்ட லலிதா சஹஸ்ரநாமம் அது மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ அதனால் அதில் சந்தேகம் வரக்கூடாது. நம்ம மிச்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பெரிய கடல் இது. ஸ்ரீவித்யான பெரிய கடல். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கற்றுக்குறோம். இது வந்து அந்த ஒன்றிணைக்கணும். அந்த மைண்டு, அந்த நம்ம செயல்,
இந்த மந்திரங்கள் எல்லாம் கோயின்சைட் ஆகணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதான் ஆகும். என் குருவாத்துலாம் வந்து இந்த கோலமெல்லாம் போட்டு சென்டராக போடும்போது வெள்ளை போட்டுக்க மாட்டாள், மஞ்சள் பொடியும் வந்து குங்குமத்தை யூஸ் பண்ணுவாள். எனக்கு சரியாக வரல. அது நான் என்ன செய்வேன்னு மஞ்சள் அக்ஷதையை போட்டுருவேன், சென்டராக போட்டு நடுவில் குங்குமத்தை வச்சுருவேன். அது தனியே பிரகாசம் வந்துடும் அந்த இடத்துல. பூஜை ரூமுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், இந்த ரோட்டிலலாம் பண்ணக்கூடாது. பூஜை ரூமில் அம்பாளை வந்து பிரதானமாக வழிபடும் போது அக்ஷதையை சக்தி போட்டு நன்றாக போட்டு மேலே வந்து குங்குமத்தை வச்சிடணும். இல்லை மஞ்சள் பொடியை போடலாம். அது நமக்கு போடுறது சரியாக வராது. அது அதனால தான் அக்ஷதையை போடணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 7 நாட்களுக்கு உண்டான கோலம். அப்புறம் தசமகாப்தியா அகெயின் ரிப்பீட். ஞாயிற்றுக்கிழமை மாதங்கி, திங்கட்கிழமை புவனேஸ்வரி, செவ்வாய்க்கிழமை மகளாமுகி, புதன்கிழமை திரிபுர சுந்தரி, வியாழக்கிழமை தாரா, வெள்ளிக்கிழமை கமலாத்மிகா, சனிக்கிழமை காளி, பத்திரகாளி, தட்சணகாளி, வாட்டவர் யூ வாண்ட். ஸோ இதுதான் வந்து அந்தந்த நாளுக்கு உண்டான தேவதைகள். ஸோ அது எப்படி நம்ம சுஷ்கமாக நிறைய டைம் வந்து லீவ் நாளாக இருந்துன்னா மாதங்கியில் சகசரநாமம் கூட படிக்கலாம். ஒன்று தெரிஞ்சுங்க, சகசரநாமம்னா புஷ்பங்கள் நிறையா வேணும். சகசரநாமம் அதாவது ஒரு நம்ம ஒரு மினிஸ்ட்ரி ஆற்று கூப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு இந்த மரியாதையெல்லாம் பண்ணி ஆகணும். ஒரு அரசாங்கத்துலேயும் சரி, வெளியே அரசியல்வாதியும் சரி, ஒரு பெரியவாளை ஆற்று கூப்பிட்டா அதுக்கு உண்டான மரியாதையை நம்மளால் தர முடியுமா பார்த்துருந்தா கூப்பிடணும் அவளை மெயினாக. அந்த நேரத்தில் சேர் கூட இல்லைன்னா நம்ம தான் பண்ண முடியும். ஸோ வி ஷுட் ப்ரொவைட் காஃபி ஆர் கூல்ட்ரிங்க்ஸு, ஏதாவது சாப்பிட்ற இடம் கேட்கணும். அது மரியாதை இதெல்லாம். ஸோ அதனால தான் பெரியவாளெல்லாம் கூப்பிடும்போது கொஞ்சம் வி ஷுட் பி கேர்ஃபுல். அதே மாதிரி தேவதைகளை பண்ணும்போது வெறும் ஒன்றுமே இல்லாமல் வந்து சகசரநாமம் படிக்கிறதுனால வேஸ்ட். அதெல்லாம் ஒரு தேவதையை உட்காத்தி வச்சுட்டேன்னு சொல்லி நம்ம 3/4 மணி நேரம். ஸோ வி ஷுட் ப்ரொவைடு. ஸோ பானகம் நீர் முறை வச்சுக்கணும். வெயில் காலமாக இருக்க தத்தியானம் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக வந்து மாங்காய் துண்டு, இஞ்சி துண்டு போட்டு தாழ்ச்சி கொட்டி மாதுளை முத்தை போட்டு கலந்து லைட்டாக தயிர் கம்மியாக பண்ணி இந்த பாலை நிறையா ஊற்றி பண்ண நல்லா ஃப்ரீசரில் ஐஸ் அதிக்கு போட்டதில் நல்லா கூலாக தயிர் சாதம் பண்ணி வச்சுட்டாலும் அம்பாள் வந்து ஹாப்பி ஆகிடுறா அதில். ஸோ இந்த மாதிரி சூட்சமங்கள் இருக்குது. இந்த மாதிரி பண்ணணும். இது பண்ணாலும் சரி. அம்பாளுக்கெல்லாம் பண்ண கமலாத்மிகாலாம் பண்ணால் பாலை கமலாத்மிகா வெள்ளிக்கிழமைலாம் பண்ணும்போது பாயசம் எல்லாம் பண்ணால் நல்லது. இனிப்பு இருக்கணும். பாலைக்கெல்லாம் பண்ணும்போது இனிப்பு இல்லாமல் பிரயோஜனம் கிடையாது. அதனால் நார்த் இந்தியன் ஸ்டைல் இந்த தூத்பேடை வைப்பாங்க, கோவில் வாசல்லையே வைப்பான். அதையே வாங்கி அப்படியே சமர்ப்பணி பண்ணி அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாவா. நம்ம வந்து நம்ம வீட்டில் பண்ணுறன்னு பழக்கம் வச்சுட்ருக்கோம். அதனால் ஸோ இன்னைக்கு அதர் ஈஸியஸ்ட் திங் இஸ் கேசரி. நல்லா நெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு ரவையை நல்லா வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தனியாக வந்து ஒரு இதில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கொட்டி இந்த வறுத்து வச்ச ரவையை அப்படியே தூவி கொஞ்சம் லைட்டாக லெமன் எல்லோ அதை போட்டு குங்குமப்பூ போடணும். கேசரியெல்லாம் பண்ணால் கேசரினால் குங்குமப்பூ போட்டதுன்னு அர்த்தம். ஸோ நெய் விடணும். டால்டாலாம் விடக்கூடாது, நெய் விடணும். திராட்சை முந்திரி எல்லாம் வறுத்து போடணும் நெய்யில். அது ஈஸியாக முடிஞ்சிடும். 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல முடிச்சிடலாம். நம்ம கேசரி பண்ணுறது. சக்கரை பொங்கலாம் பண்ணால் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சரி, டிபெண்ட்ஸு. சரி, அதனால தான் வெயிட்டு சொல்கிறேன்னா பெரிய பெரிய அர்ச்சனைகள்லாம் எடுத்துட்டால் ஸ்வீட் விஷட் ஆஃபர்ன்றது சாஸ்திரங்களில். இதை படிச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த தசமகாப்தியாவை ஃபாலோ பண்ணுறவ இந்த கோலத்தை போட்டு அந்த மந்திரங்களை ஜெபிச்சா பலன் உண்டாகுன்றதுக்காக இதை போட்டேன் நான். சரி, நாங்கள் போடலாமா திருப்பி நிறைய பேர் பேசும்போது விட்டுருறா, அப்புறமா தனித்தனியாக மெசேஜ் அனுப்புகிறாங்க. எனக்கு நேரம் கிடையாது, நான் படுத்து தூங்குறது ஒரு 2 மணி நேரம் தான் மத்தியானம் வேலையில் எனக்கு. ஸோ இது மாதிரி நிறைய மெசேஜ். தயவுசெய்து காலை 10 மணிக்கு அப்புறம் கூப்பிடாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. ஏன்னா இப்போ 1 மணி ஆச்சுனால பூஜைக்கு உட்காந்துட்டேன் நான். ஸோ 1 to 2 பூஜை ஆகிடும். ஸோ சாப்பிட்டு எழுந்து 3 மணி 2 ஆகிடும். ஸோ காலையிலேருந்து 5 மணிக்கு எழுந்து எல்லாம் பண்ணுறதுனால டேம் டயர்டு. ஸோ சாயந்தரம் வேலையில் பேசுங்க. 5லேருந்து 7 மணிக்கு மேலே கொஞ்சம் வீடியோ கவரேஜில் உட்கார வேண்டியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் வந்து கேட்டுக்கிறேன். அப்புறமா வந்து இந்த சீச்சக்கரம் ஒரு லேடி ஆர்டர் பண்ணேன். அவள் பேரை நோட் பண்ணிக்கவே இல்லை நான். பணம் வேறு ஆரம்பிச்சா பாவம். இப்போ நேற்று கூட ஒன்று தான். ஐம் நாட் ஹாப்பி வித் தட்
அவன் ஸ்ரீசக்கரம் போடுறது கீழே போடுறது மேலே போடுறது போல் கீழே போட்டிருக்கான் அவன் பாட்டுக்கு. ஸோ ஐ ரிட்டர்ன் இட்டு. ஸோ அதனால் இன்னும் ஒரு வாரம் ஆகும் வரத்துக்கு, ஸ்ரீசக்கரம் வரத்துக்கு. கொஞ்சம் ஐ ரெக்வஸ்ட் சர்வீஸ். நான் அதுக்கப்புறம் இந்த 10க்கு மேலே வாங்க போகிறது இல்லை சொல்லிடுறேன். ஸோ ஒன்று ஆல்ரெடி புக்குடு அவளுக்கு அனுப்பிச்சாலும் நான். ஸோ அவள் வந்து எனக்கு தனியாக மெசேஜ் அனுப்பிச்சிடணும் கேட்டுருக்கிறேன். யாருக்கு வேணுமோ முன்னாடி ரிசர்வ் பண்ணிக்கோங்க. திருப்பி ஆர்டர் பண்ணால் 10 தான் பண்ணுறான்ற அவள். ஸோ அதனால் வந்து கைண்ட்லி என்ஷூர் தட் யூ ஆர் புக்கிங் த ஆர்டர். மெசேஜ் அனுப்பிச்சிடுங்க. அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் அனுப்பும்போது அந்த நேம்லேயே அனுப்புங்க. வேறு ஏதாவது ஒரு மெசேஜ் தனியாக ஒன்று வருது வாட்ஸ்அப்பில் ஐ குட் நாட் கார்லேட்டு. ஸோ அதனால் வந்து கைண்ட்லி சில பேரே இல்லாமல் ஹைன்னு போட்டெல்லாம் அனுப்புகிறேன். அதெல்லாம் பேர் இல்லாத வழக்கு நான் வந்து ஐ கேனாட் ரெஸ்பாண்ட் சொல்கிறேன். ஊர் பேர் தெரியணும், எந்த ஊர்லேன்ற தெரியும். அப்ராடுன்னா வெறும் மொட்டையாக ஒரு இது பண்ணு கொடுத்தா எனக்கு தெரியாது எனக்கு. ஸோ அதனால் ஊர் பேர் சொல்லுங்க, கட்டாயம் ஐ வில் ஹெல்ப். இதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.